அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. தட்டைப்பயிர் ரெசிபி வீடியோ வாங்க பார்க்கலாம். குழம்பு சட்டி எடுத்துக்கணும். சட்டி காஞ்சோடனே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சோடனே 15 பல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும். 5 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கணும். 5-6 கருவேப்பிலை சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்குற டயத்தில் இங்கே கடாய் சட்டி எடுத்துக்கணும். தட்டைப்பயிரை எடுத்துக்கணும். தட்டைப்பயிரை நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுக்கணும். சொல்ல கிண்டணும். தட்டைப்பயிர் வறுத்தெடுத்தோன்னே வெங்காயம் வதங்கினோன்னே 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். தக்காளி வதங்க 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கணும். நல்லா சொல்ல கிண்டி விட்டுக்கணும். தேவையான அளவு புளி கரைச்சி சேர்த்துக்கணும். புளி தண்ணி கொதிச்சோன்னே வறுத்த தட்டைப்பயிரை கழுவி வாஷ் பண்ணி சேர்த்துக்கணும். கொதிச்சோன்னே தட்டைப்பயிர் வெந்தோன்னே 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகம் சேர்த்துக்கணும். 5-6 பூண்டு இடித்து சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். ரெடி ஆயிடுச்சு. வாங்க மக்களே சாப்பிட்லாம். ரியா சமையல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.